ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு ஒரு நாள் கூட டைம் இல்லை, லீவே இல்லை. ஸோ இந்த சாயங்காலத்துக்குள்ளே எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நம்மளால் எல்லாம் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடிக்கலாம். அந்த 1 மார்க் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னா 1 மார்க்கும் 21 மார்க்ஸ் கிட்ட நம்ம வந்து கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. ஈவன் 20ல் 18 கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1-2 கண்டிப்பாக ட்விஸ்ட் பண்ண தான் செய்வாங்க. பட் மித்ததெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் மித கொஸ்டின் ஆன்சர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ரிசியேஷன் கொஸ்டின் இதெல்லாம் என்ன வரும், டீட்டெயில் என்ன வரும், 5 மார்க்ஸ் என்ன பண்ணணும், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அது போய் சேரும். லைக் வந்து கண்டிப்பாக என்ன மோட்டிவேட் பண்ணும். அண்ட் கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ என்னன்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஸோ லீவ் இல்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து 4 யூனிட்னு சொல்கிறாங்க, சில டிஸ்ட்ரிக்ட் 3 யூனிட் சொல்கிறாங்க. எவ்வளோ யூனிட் வேணால் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு 2 பாடம் மட்டும் படித்தா போதும். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் 5 மார்க். இப்போ 1 மார்க் பற்றி பேசிடலாம். 1 மார்க்கில் சினோனிம்ஸ் 3, ஆன்டனிம்ஸ் 3, மொத்தம் 6 மார்க். இது என்ன பண்ணணும், புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சிடணும். க்ளோசரி படிச்சிடணும். சார் க்ளோசரிலாம் படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஏன்னா இப்போ 4 லெசன் தான், 4 லெசனில் உங்களுக்கு க்ளோசரி படிக்கிறதுன்னு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. படிச்சிங்கன்னா அந்த 6மே கரெக்டாகிடலாம். இல்லை அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து வே டு சக்ஸஸ் கைடில் கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. 10 கொஸ்டினாக போட்டிருப்பாங்க. அவ்வளோதான். அந்த கொஸ்டினை சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் படிச்சிங்கன்னா 6 மார்க் அடிச்சிடலாம். அடுத்து காம்பவுண்ட் வேர்ட் ரொம்ப ஈஸி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ஸோ இதுவும் ஈஸி தான். ப்ரிஃபிக்ஸ் அல்லது சஃபிக்ஸ் ரெண்டுமே கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஏதோ ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின் டேக் கண்டிப்பாக கேட்பாங்க. நான் இங்கே என்னெல்லாம் எழுதியிருக்கணும் அதெல்லாம் தான் உங்கள் போர்ஷன்ஸில் இருக்குது. இதை தவிர்த்து வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது இப்போதைக்கு கேட்க மாட்டாங்க, பப்ளிக் தான் கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் டேக் இடியம்ஸ் வந்து புக் பேக் தான் கேட்பாங்க. இடியம்ஸ் இருக்கிறதே புக் பேக் ஒரு 5லேருந்து 6 வே டு சக்ஸஸில் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக நான் தரப்போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். 20க்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த 20 1 மார்க் அடிச்சிடலாம். கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ லிங்கர்ஸ் மாதிரி தான் இது. கிளிப்டு வேர்ட், பிளெண்டட் வேர்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. மாடல்ஸ், செமி மாடல்ஸ், குவாசி மாடல்ஸ். ஸோ இந்த மாடல்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஃபஸ்ட்டு லெசனில் இருக்குது புக் பேக்கில். ப்ரிப்போஷன்ஸில் ஒரு கொஸ்டின் வரும். லிங்கர்ஸ், மிஸ்பெல்டு, அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி 3 ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எது ஸ்பெல்லிங் தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், கண்டுபிடிக்கணும். ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸு, ஃப்ரேசல் வெப், இதுதான் எல்லோரும் தப்பு பண்ணுற இடம். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வே டு சக்ஸஸ் அந்த கவர்மெண்ட் கொஸ்டின்ஸும் அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுங்க, வேறு வழி கிடையாது. டென்சஸ், குவசி மாடல், செமி மாடல், இது எல்லாமே அந்த ஃபஸ்ட் லெசனுக்கு கூட புக் பேக் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஹோமோஃபோன்ஸ் ஈஸி தான், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே வேறு மீனிங்காக இருக்கும். அது வந்து நம்ம எழுதிடலாம். அப்ரிவேஷன், ஆக்ரோனிம் நீங்கள் படித்து தான் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிவிடுங்க. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறது டபிள்யூ போகிறது எல்லாமே ரிலேட்டிவ், ஹூ, விச், வேர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் வேர்டு ஈஸி தான், ஒரு 10 இருக்கும், படிச்சிருங்க. டெஃபினிஷன் டேர்ம்ஸ் நிறையா இருக்கும், எது கேட்பானே தெரியாது. அந்த ப்ரீவியஸாக அந்த கவர்மெண்ட்டில் நடந்தது என்னென்னு பார்த்து நீங்கள் வே டு சக்ஸஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்னதில் இந்த செமி மாடல் மட்டும் உங்களுக்கு போர்ஷன்ஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து கேட்டால் கேட்கலாம், அவ்வளோதான். இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அது கேட்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அந்த கோட்டையிலைக்கு வந்து என்னெல்லாம் வருமோ அப்படி தான் போட்டிருக்கேன், சரிங்களா. அன்வான்டாக எதுவுமே போடல. ஓகே, 1 மார்க்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பிடிஎஃப் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ரிசியேஷன் கொஸ்டின் படித்தா தான் நம்மளால் இஆர்சி கரெக்டாக எழுத முடியும், ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட். அப்போ அப்ரிசியேஷன் கொஸ்டின் எப்படி படிக்கணும், யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 21 4வது கொஸ்டினில் இந்த 5மே படி. புக் பேக்கில் இருக்க கொஸ்டினை படி, அப்ரிசியேஷன் கிளியர் பண்ணிடலாம். அப்போ அப்ரிசியேஷன் நமக்கு வந்து ஒரு 3 எழுத சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 3 4 எழுத சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு 6 ஆப்ஷன் தராங்க, 6 கொடுத்து 4 எழுதுறாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் வந்து அப்ரிசியேஷன் கேட்டால், ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கேட்டால், அடுத்து பி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இல்லைனா அலிட்ரேஷன், ரைமிங் வேர்டு கேட்குறாங்க. அலிட்ரேஷனும் ரைமிங் வேர்டும் உங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ரைமிங் வேர்டுனா அந்த பின்னாடி வரதெல்லாம் ஒரே மாதிரி, அலிட்ரேஷன் அந்த முதல் எழுத்து ஒரே சென்டென்ஸில் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஆனால் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுவுமே தனியாக ஒரு வீடியோவில் நம்ம அந்த 20x21 மார்க் பார்க்குற இந்த வீடியோவில் நம்ம சொல்லிடலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க இதில். ஸோ இதையும் கோத்ரூ பண்ணுங்கள், அதுவுமே என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 3ஆவதில் பேஜ் நம்பர் 55 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும். யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 92 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும். ஸோ இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா அப்ரிசியேஷன் உங்களுக்கு வந்து 4 லெசனில் படிக்க வேணாம், 3 லெசன் படித்தாலே அவங்க 4 எழுத சொல்லுவாங்க, எழுதிடலாம். கிராமரில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எல்லாத்துக்கும் மார்க் போகிறது. 4 கொடுத்து 3 எழுதணும். நான் என்ன சொல்லுவேன்னா, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சது. ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பேசிவ் வாய்ஸ்னா ஃபஸ்ட்டு அந்த என்ன வாய்ஸ்ன்னு கேட்பாங்க. நீ என்ன வாய்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அது ஆக்டிவாக இல்லை பேசிவான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், அது ஒரு தனியாக அந்த 20 to 21 மார்க் கூடயே நான் போடுறேன், கவனிங்க. ஹேடு இஃப் பிகின், அதாவது ஹேடு இஃப் பிகின் பண்ணுற மாதிரி கேட்பாங்க, இஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, முன்னாடி போடுற மாதிரி கேட்பாங்க. இதுவுமே கண்டிப்பாக வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டைரக்ட் புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ இப்போதைக்கு புக் பேக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் ப்ரைவேட் ஸ்கூலில் சொல்கிறல, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாங்கன்னா அவங்க ஓனாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து புக் பேக் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 கிராமர் தான் ஓரளவுக்கு கஷ்டமாக இருக்கும். 1 மார்க்கில் தவறு பண்ணிடாதீங்க. அடுத்து இஆர்சியை பொறுத்த வரைக்கும் போயம் நேமு, ஆத்தர் நேமு படித்து வச்சுக்கோங்க. யூனிட் 1, 2, 3
4 யூனிட்னா 3 யூனிட்டில் மட்டும் படித்தா போதும், ஆப்ஷனில் எழுதிக்கலாம். ஏன்னா 3 கொடுத்து 2 எழுதணும். ஏன்னா 2 × 3 6. யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது யூனிட் 2 சரியா, யூனிட் 1 கிடையாது. அவர் கேசினட்ரி போயம் நேம், ஆத்தர் பேர் வந்து டொரு டட். ஸோ பேஜ் நம்பர் 56ல் 4வது கொஸ்டினில் இஆர்சி சம்மந்தப்பட்டது இருக்குது. அந்த லைன் தான் கேட்பாங்கன்ட்டு இல்லை, ஓனா எந்த லைன் வேணாலும் கேட்கலாம். ஸோ எந்த லைன் கேட்டாலும் அந்த ட்ரீங்கிற வேர்டு வந்தாலே கேசினட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹிண்ட் எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு தரேன், இல்லைனா நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எழுதணும். அப்ரிசியேஷன் படித்தாலே நமக்கு வந்து இஆர்சி எழுதலாம். ஸோ அந்த வேர்டெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 22ல் 5th ஒன் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஆத்தர் பேரும் அந்த போயம் நேம் எழுதுறதுக்கு 2 மார்க் தராங்க. அப்போ ரெஃபரன்ஸ் வந்து திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் கேஸ்டில், போயம் கேஸ்டில், ஆத்தர் நேம் வந்து எட்வின் மியோர். ஸோ இது எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷன், கான்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதும்போது உங்களுக்கு 3 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்கூல் லெவலில் 2 மார்க் போடுவாங்க, பப்ளிக்கில் 3 மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூனிட் 3ல் பேஜ் நம்பர் 92ல் 3வது கொஸ்டின் ரெஃபர் பண்ணுங்கள். இதோட போயம் நேம் வந்து ஆல் தி வேர்ல்ட்ஸ் ஆஸ் எ ஸ்டேஜ், வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதுனது. ஸோ இது நீங்கள் ஆத்தர் பேரும் போயம் நேமும் தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த 3 லெசனுக்கு, சரியா? அவ்வளோதான். இஆர்சி இப்படி படித்து வச்சுக்கோங்க, ஏன்னா கடைசி நிமிஷத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. 3 × 3 9. இதில் ப்ராபபு, ப்ராசஸ் மேக்கிங், ஜம்பிள் சென்டென்ஸ், டைலாக் ரைட்டிங், பை சார்ட், பார் சார்ட் எது வேணாலும் கேட்பாங்க. அப்போ ப்ராபபு, ப்ராசஸ் மேக்கிங் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ப்ராசஸ் மேக்கிங்கில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா கிராமர் மிஸ்டேக்கு. 2வது 6 பாயிண்ட் எழுதினா தான் அவங்க 3 மார்க் தருவாங்க. அப்போ ஒரு ஆப்பிள் ஜூஸ் பண்ணணும், ஒரு லெமனாட பண்ணணும், டீ வைக்க தெரியணும், இந்த மாதிரி என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் மேக்கிங் வந்து உங்கள் ஸ்கூலில் என்ன படிக்க சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். 6 பாயிண்ட் கரெக்டாக எழுதுனா 3 மார்க் கொடுத்துருவாங்க. ப்ராபப்ஸ் வந்து அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க 3க்கும், நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். இது ஓனாக தான் கேட்பாங்க. அடுத்து ஜம்பிள் சென்டென்ஸ், இது கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். என்னை கேட்டிங்கன்னா அவங்க 4 கொடுத்து 3 எழுத சொல்லுவான். கண்டிப்பாக பை சார்ட், பார் சார்ட் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா எழுதுங்க, ஏன்னா அது ஈஸி. பை சார்ட், பார் சார்ட்டில் என்ன ஸ்டாட்டிக்ஸ் இருக்கோ அதை வச்சு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க, அவங்களே சூஸ் கொடுத்துருப்பாங்க, எழுதிடலாம். ஆனால் டைலாக் ரைட்டிங் மட்டும் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த கிராமர் மிஸ்டேக் உங்களை வந்து கொள்ளும். கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணாதீங்க. ஜம்பிள் சென்டென்ஸு, பை சார்ட், பார் சார்ட் இதில் எது கேட்டாலும் அட்டன் பண்ணுங்க, ஓகேவா? ஜம்பிள் சென்டென்ஸ் வேணால் ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். இந்த செஷனில் இதுதான் பிரச்சனை. மீதி ப்ராபம், ப்ராசஸ் மேக்கிங்லாம் எழுதிடலாம், சரிங்களா? நான் சாய்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ 5 மார்க் செக்ஷன் வந்துட்டு 7 5 மார்க் எழுதணும். இது 35 அடிக்க முடியுமான்னு கேட்டால் இதுதான் முடியாது. ஏன்னா அந்த ஆன்சர் தி ஃபாலோயிங், அதாவது பேராகிராஃபுக்கு நமக்கு வந்து மினிமம் 3 மார்க் மேலே 4 மார்க் மேலே போடுறதில்ல. ஒரு நல்ல பேராகிராஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படின்னு சொல்லிடுறேன், உங்கள் ஸ்கூலில் ட்ரை பண்ணுங்கள், பப்ளிக்லேயும் நம்ம வந்து மார்க் எடுக்க ட்ரை பண்ணுவோம். என்னன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இப்போ லெசன் பேர் என்னது, ப்ரோஸா, 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படின்னு ஹெட்டிங் போடுங்க. ஆத்தர் பேர் என்னன்னு போடுங்க. டைட்டில், ஆத்தர், தீம், இது 3 ஹெட்டிங் போட்டு இப்படி ஹெட்டிங் போட்டு ஒரு 3மே எழுதிட்டு லைன் பை லைன் எழுதிட்டு பாக்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு 3 லைன் கொடுங்க. இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு 3 லைன் கொடுத்துட்டு இப்படி 3 லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு பேராகிராஃப் ஒரு 15 லைன் 12 லைன் வர மாதிரி எழுதிட்டு லாஸ்ட்டில் மாரல் வந்து கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிடுங்க. இது எழுதுனா 3 4 கிடைக்க வாய்ப்பு இருக்குது, 5 போட மாட்டாங்க, அது அப்படி தான். ஸோ ஆனால் சம்மரி மாதிரி எழுதுறவங்க, அந்த சினாபிசிஸ் போட்டு எழுதுறவங்களும் இருக்காங்க, அப்படியே எழுதிக்கலாம். உங்கள் ஸ்கூலில் எது ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அது ஃபாலோ பண்ணலாம். ஆனால் பப்ளிக்கில் 2க்குமே மார்க் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா? கண்டிப்பாக என்ன ப்ரோஸ் கேட்பாங்கன்னா 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, நைஸ் கப் ஆஃப் டீ, இது 2 மட்டும் படி. சார் 3வது 4வது ப்ரோஸ் படிக்கக்கூடாதா? 3வது 4வது உனக்கு தெரியும்னா 3வது 4வது படி. ஆனால் 1 4 2 3 இந்த மாதிரிலாம் படிக்காது. ஃபஸ்ட்டு 2 படிச்சின்னா 1 எழுதிடலாம், இல்லைனா 3 4 படித்தா 1 எழுதலாம். அப்படி செலக்ட் பண்ணு. இப்படி மாற்றி செலக்ட் பண்ணாத மாட்டிக்குவேன். ஃபஸ்ட்டு 2 போயம் வந்து த கேஸ்டில், அவர் கேசினட்ரி படிச்சிரு கண்டிப்பாக. பேராகிராஃப் 3 4 பேராகிராஃப் இருக்கும் நம்ம கைட்லேயும் புக்லாம். அப்போ என்ன சார் படிக்கிறது? ஜென்ரலாக ஒரு பேராகிராஃப் படித்து எழுதிரு. ஜென்ரல் பேராகிராஃப் படித்து சும்மா எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதிரு அந்த டைட்டிலில். சப்ளிமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா காட் சீஸ் தி ட்ரூத் பட் வெயிட்ஸ், இந்த சப்ளிமெண்ட்ரி லைஃப் ஆஃப் பை. நமக்கு என்ன தெரியும், இப்போ 2வது லைஃப் ஆஃப் பையும் 3வது தெரியும் வைங்களேன், அப்படி செலக்ட் பண்ணாதீங்க. யூனிட் 1 யூனிட் 2 அந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சத்தியமாக 1 எழுதிடலாம். ஸோ அப்போ இந்த 3ல் வந்து இப்படி தான் 3க்குமே இந்த மாதிரி பேராகிராஃபாக எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் உண்டு, சரிங்களா? அடுத்து சம்மர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட். ஒரு சம்மர் ரைட்டிங் வந்து அவங்க டேட்டா கொடுக்குறத நம்ம ஃபஸ்ட்டு படித்து பார்க்கணும், அதுக்கே டைம் ஆகிடும். படித்து பார்த்துட்டு ரஃப் டிராஃப்ட்டில் நம்ம எவ்வளோ சுருக்கி எழுத முடியுமோ ஓரளவுக்கு 100 வேர்ட்ஸ் இருந்ததுன்னா 75 வேர்ட்ஸாக சுருக்கி எழுதிடுங்க. சுருக்கி எழுதிட்டு லெஃப்ட் டு ரைட் அடிச்சிருங்க. அதை லெஃப்ட் டு ரைட் வந்து அடிச்சிருங்க. அடிச்சுட்டு ஃபேர் டிராஃப்ட் எழுதுங்க. ஃபேர் டிராஃப்ட்டுக்கு சூட்டபிள் டைட்டில் கொடுங்க. டைட்டிலுக்கு 1 மார்க் இருக்குது, அதனால் கரெக்டாக டைட்டில் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து இந்த 75 வேர்டு எழுதுனீங்களே அதில் ஒரு 50 வேர்டாக சுருக்கி எழுதிடுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்சால் டைம் இருந்தால் ஃபேர் டிராஃப்ட் லெவலாக, ஒரிஜினல் வேர்ட்ஸ் லெவலாக, ரஃப் டிராஃப்ட் லெவலாக வேர்ட்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஒரிஜினல் பேராகிராஃப், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் டிராஃப்ட், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் டிராஃப்ட் இப்படின்னு இங்கே எழுதலாம். டைம் இருந்தால். இல்லைனா இது எழுதுறதுக்கு டைம் இல்லைனா விட்டுரு, ஏன்னா டைம் பத்தாது. பட் பப்ளிக்குள்ளே நீ ரெடி பண்ணிக்கோ, கண்டிப்பாக இது எழுதுனா நல்ல ஒரு மார்க் ஒரு 5 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த 45வது கேள்வி நமக்கு லெட்டர் ரைட்டிங், ஃபார்மல் இன்ஃபார்மல் அல்லது
டிஃபெக்டிவ் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது நீங்கள் ஃபார்மல் இன்ஃபார்மலை விட என்னை கேட்டிங்கன்னா என்ன எழுதலாம்னா, இந்த டிஃபெக்டிவ் ஏதாவது இப்போ வாட்ச் வாங்குற அந்த வாட்ச் வந்து ரொம்ப அந்த வாட்ச் வந்து ஓடலை, ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கு, அது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து ரைஸ் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நீ ஒரு லெட்டர் இங்கே எழுதி அனுப்புகிற மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் இது. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன். அண்ட் ஃபார்மல் இன்ஃபார்மலில் ஃபார்மல்னால் உனக்கு வந்து ஃப்ரம் டு போட்டு எழுதணும், அட்ரஸ் அந்த என்வலப்பெல்லாம் போட்டு எழுதணும். இன்ஃபார்மல்னால் உனக்கு டியர் அப்படின்னு மட்டும் வரும், டேட்டு அந்த ஊர் பேர் கீழே தேங்கிங்யூ அப்படிங்கிற மாதிரி போட்டு வந்துடும். ஸோ இந்த ஃபார்மலுக்கும் இன்ஃபார்மலுக்கும் ஃபஸ்ட்டு வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கோத்ரூ பண்ணால் 3 மார்க்காவது எடுக்கலாம். நல்ல பாடி ஆஃப் தி லெட்டர் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் 5 மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபார்மல் இன்ஃபார்மல் ஒப்புக்கு பார்த்துக்கோ எப்படி எழுதணும்னு. ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த டிஃபெக்டிவ் விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு பொருள் வருது ஆன்லைனில், நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இது இந்த மாதிரி பழுதடைஞ்சிருக்குது, நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ரிசிப்ட் நம்பரு இந்த டேட்டுக்கு நான் வாங்கியிருக்கேன், இது இந்த பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷில் எழுதிட்டு லாஸ்ட்டில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அவங்களே வந்து என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த கம்பெனிலேருந்து வருது, அந்த கம்பெனி நேமெல்லாம் போட்டு நீ வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் டிஃபெக்டிவான பொருளை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நீ வந்து அனுப்பிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கேட்பாங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தான் கேட்பாங்க. இது பயோடேட்டாவில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது இப்போ வேண்டாம், இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது 46வது கொஸ்டின். 46வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எரர் ஸ்பாட்டிங் அல்லது ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸில் 2 மார்க் அடிச்சிடலாம். ஏன்னா ஹோமோஃபோன்ஸ் உங்களுக்கு தெரியும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வேறு மீனிங்கும் எழுதிடலாம். வர்பு ஒன்று கேட்பாங்க, செமி மாடல் மாடல் ஒன்று கேட்பாங்க. செமி மாடல் மாடல் ஃபஸ்ட்டு லெசனில் புக் பேக்கில் தான் கேட்பான். கன்ஜெக்ஷன் ஒன்று கேட்பான், இல்லை டென்சஸ் ஒன்று கேட்பான். இதுதான் பிரச்சனையே. ஸோ 4 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த வேர்ப் எல்லாமே புக் பேக்கில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும். கன்ஜெக்ஷனு, லிங்கஸ் எது வேணாலும் கேட்கலாம், இல்லை ரிலேட்டிவ் ப்ரோனோனும் கேட்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இங்கே கேட்கலாம். ஸோ ஆர் சாய்ஸில் எரர் ஸ்பாட் தான் வரும். எரர் ஸ்பாட்டில் கரெக்டாக தெரிஞ்சு எழுதுங்க, இல்லைன்னா இது எழுதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மார்க்காவது இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக 47 வந்து காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணு. காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணாமல் ஆர் சாய்ஸில் ஏதோ கதை கேட்டிருப்பான், அதை எழுதாது, ஜென்ரலைஸ் எழுதாது. காம்ப்ரிஹென்ஷனில் அவன் கொடுத்ததை வச்சு நம்ம வந்து ஒரு 5 கொஸ்டினுக்கு நம்ம எழுதுறது ஈஸி தான். அப்போ காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணால் போதும். ஸோ இப்படி தான் நம்ம இங்கிலீஷ் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்கள் எப்படி எழுதலாம், என்ன பண்ணலாங்கிறத நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ சும்மா அப்படியே படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டீட்டெயிலாம் முடிச்சிருங்க. டீட்டெயிலாம் முடிச்சுட்டு கொஸ்டின் ஆன்சர் நான் சொல்ல மறந்துட்டேன். நமக்கு 3 கொடுத்து 2 கேட்பாங்க கொஸ்டின் ஆன்சர். கொஸ்டின் ஆன்சர் படிக்கணும். நீ 3 லெசனோட 2 லெசனோட இது படிச்சிருப்பில்ல பேராகிராஃபு, அது போதும். இன்னொரு லெசனோட பேராகிராஃபு சும்மா பார்த்து வச்சுக்கோ, அதை வச்சே நீ வந்து டீட்டெயில் எழுதிக்கலாம். 3 மார்க் எழுதிக்கலாம், தவிர நீ வளவள குளகுலன்னு படிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோ. 1 மார்க் தான் பிரச்சனையே. ஸோ நீ 5 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 மார்க் படிக்கிற பாரு. மீதி நடுவுலாம் கிராமர் தான். ஸோ லைனாக பார்த்துட்டு வாங்க. வே டு சக்ஸஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 20 × 1 மார்க்ஸும், அதுக்கப்புறம் உங்களுடைய கிராமரும், அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும், எரர் ஸ்பாட்டிங் கோல்டன் ரூல்ஸு இதெல்லாமே தரேன். இதெல்லாம் வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.